ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா 30 ஆளில்லா போர் விமானம் வாங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்தியன் டிஃபென்ஸ் சம்பந்தமான வீடியோ இந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி உங்களுக்கு வேர்ல்டு டிஃபென்ஸ் சம்பந்தமாக வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய TDU வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம். இந்த சேனல்லே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் பல போர் விமானங்களை பல நாடுகள் வச்சிருந்தாலும் இந்த ஆளில்லா போர் விமானங்கள் தான் பல நாடுகள் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஆளில்லா போர் விமானங்களுடைய கேப்பபிலிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆளில்லா போர் விமானங்கள் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு கண்காணிக்கிறதா இருக்கட்டும், பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், அதே சமயத்துல தாக்குதலுக்கும் பயன்படுத்துறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஈரான் அட்டாக்ல அதை நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதுல சுலைமானி கொல்லப்பட்டார் ட்ரோன் தாக்குதல்ல. ஸோ இந்த மாதிரியான ட்ரோனுடைய கேப்பபிலிட்டி புரிஞ்சு பல நாடுகள் அவங்களுடைய ட்ரோன்ஸ் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அமெரிக்காவினுடைய ட்ரோன்ஸ் மிக முக்கியமா பார்க்கப்பட்டு வருது. கேல்வான் வேலி பிரச்சனை நடந்த போது இந்தியா ஒரு எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாங்க. சோ அதன்படி 2 சீ கார்டியன் ட்ரோன்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து லீஸ்க்கு வாங்கினாங்க. சோ இந்த 2 சீ கார்டியன் ட்ரோன்ஸும் இந்தியன் நேவிக்கு கீழே செயல்பட்டு வருது. சோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் ஆர்மிக்கு மிக அதிக அளவு பிடிச்சு போச்சுன்னு சொல்லலாம். 2018ல தான் இந்த வகையான ட்ரோன்ஸ் இந்தியாவுக்கு அமெரிக்கா விற்கிறதா ஒரு அப்ரூவல் கொடுத்தாங்க. சோ இந்த 2018ல கொடுத்த அப்ரூவல்ல கார்டியன் ட்ரோன்ஸ் வெப்பன்ஸ் இல்லாம வரும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஆனா இனி வாங்க போற புதிய ட்ரோன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா வித் வெப்பன்ஸோட வரப்போகுது. சோ இது வரைக்கும் நம்ம லீஸ்க்கு எடுத்திருக்க 2 கார்டியன் ட்ரோன்ஸும் பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் நேவிக்கு கீழே வித்தவுட் வெப்பன்ஸா செயல்பட்டு வருது. சோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சு போனதுனால இந்தியாவினுடைய முப்படைகளுக்கும் 30 ட்ரோன்ஸ் ஆர்டர் பண்ண இருக்காங்க. சோ இந்தியன் நேவியை பொறுத்தவரை முதல்ல அவங்களுக்கு 22 சீ கார்டியன் ட்ரோன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ 12 ட்ரோன்ஸ் போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன, இந்த சீ கார்டியன் ட்ரோன்ஸ் போதுமான அளவு அதனுடைய கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இந்தியன் நேவிக்கு 10 ட்ரோன்ஸும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு 10 ட்ரோன்ஸும், இந்தியன் ஆர்மிக்கு 10 ட்ரோன்ஸும் வாங்க இருக்காங்க. சோ இந்த கார்டியன் ட்ரோன்ஸுக்கு கீழே வர MQ-9 ரீப்பர் இல்லாட்டி ப்ரீடியேட்டர் B இந்த 2 ட்ரோன்ஸ்ல ஏதாவது ஒரு ட்ரோன்ஸா பை பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த MQ-9B ஆளில்லா போர் விமானத்தை பொறுத்தவரை 48 மணி நேரம் அதனுடைய என்டியூரன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி இந்த MQ-9B 6000 நாட்டிக்கல் மைல்ஸ் ரேஞ்ச் வரை ஆபரேட் பண்ணக்கூடியது. இந்த MQ-9B ரீப்பர்ல 9 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல லேசர் கைடட் பாம்ஸும் பயன்படுத்த முடியும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸும் இதுல பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா 30 அன்மேனட் ஏரியல் சிஸ்டமை இந்தியா வாங்க இருக்காங்க. சோ இந்த 30 ட்ரோன்ஸ் டோட்டல் காஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா $3 பில்லியன் வரை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்த ஃபைல் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் அக்வைசிஷன் கவுன்சிலுக்கு கீழே இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் இந்த ஆர்டரை டிஃபென்ஸ் அக்வைசிஷன் கவுன்சில் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. சோ இது மூலியமா இந்தியாவினுடைய அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதை தாண்டி இந்தியாவினுடைய முப்படைகள்ல இணைப்புற காமனான ஒரு ஆயுதம், முதல் ஆயுதம் அது இந்த கார்டியன் ட்ரோன்ஸ் தான். சோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.